மூடி ஆண்டவரே எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, இந்த 10 மாதத்தை நான் காண்பேனோ என்று நினைச்சப்பா. இந்த 10வது மாதத்துக்குள்ள நான் வர முடியுமான்னு நான் நினைச்சேன். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பயங்கள், எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ விதமான சூழ்நிலை என்னை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற போது மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் என்னோடு கூட இருந்தீங்கப்பா. உமக்கு ஒப்பானவர் என்னை ஆசீர்வதிக்க யாரும் இல்லப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் என்னை நேசிக்க யாரும் இல்லை. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆமாப்பா, ஆமாப்பா, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நன்மை செஞ்சீங்க, நன்மை செஞ்சீங்க, நன்மை செஞ்சீங்க, பாதுகாத்தீங்க, சுகம் தந்தீங்க, அதிசயத்தை செஞ்சீங்கப்பா. இது நடக்குமான்னு நினைச்ச என் வாழ்க்கையில நன்மை செஞ்சீங்க. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். சொல்லுங்க கரங்களை தட்டி. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். கல்லுதான், ஆனா தண்ணி வர வைக்க அவரால் முடியும். கரங்களை தட்டி நீங்க நம்புகிறது சொல்லுங்க. உம் நாமம்
அற்புத சபைக்குள்ள நடக்குது. எல்லா பலவீனங்கள் உடைக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், நன்மை உண்டாகட்டும். சொல்லும் போதே ஒரு மிராக்கிள் இப்ப நடக்குது. அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உங்க நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? தட்டி செங்கடலை பிளக்க வல்லமையுடைய தேவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே உங்கள் ஆசீர்வாதங்களை பிளந்து உங்களுக்கு தருவார். பிரயாசப்பட்டு ஓடி உழைத்து இன்னும் நன்மை கிடைக்கலையே என்று ஏங்கி நிற்கிறீங்களா? வறட்சியான சூழ்நிலை நிற்கிறீங்களா? கண்மலையின் தேடினால் உங்களை திருப்தியாக்குகிறவர், கண்மலையை பிளந்து தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், வலியே இல்லாத இடத்துல வலியை உண்டு பண்ணி உங்களை பிளஸ் பண்ணுகிற தேவன். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் 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 ரிசீவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு என்கிற வல்லமுள்ள நாமம் நிரப்பட்ட சபையை ராபா ஷகதன ரியதரா. எஸ் எஸ் தேங்க் யூ பா, தேங்க் யூ பா, தேங்க் யூ பா. இங்க ஜெபிக்கிற ஜெபம் இப்போ ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கண்ணீரோடு வந்திருக்கிற அன்பு மகளே, கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். உன் வேலையை குறித்து தயங்கி நிற்கிற மகனே, ஒரு அற்புதம் இப்போ உன் வேலையை செய்கிற ஸ்தலத்தில் நடக்குது. ஜீசஸ், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உங்க நாமம், உம் நாமம் அதிசயம். எல்லாரும் கையை உயர்த்தி இன்றும் அற்புதம் செய்திடுவே சொல்லுங்க. உம் நாமம் அதிசயம். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல இன்றும் நன்மை நடக்கும் செய்திடுவே. மீண்டுமாய் உங்க நாமம், உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உங்கள் ட்ரீட்மெண்ட்ல ஒரு அற்புதம் நடக்கும். நீண்ட நாள் பிரயாசப்பட்டு ஜெபித்தது நடக்கும்.
அவர் செய்ய அவரால் ஆகும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். மீண்டும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவர் பிளஸ் பண்ணுகிற அளவு, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற அளவு, அவர் ஆசீர்வதிக்கிற விதம் எந்த மனுஷனாலையும் தடை பண்ண முடியாது. அதனால தான் செங்கடலை பிளந்து கொண்டு போனார். அதனால தான் கன்மலையின் கற்களை உடைத்து, பாறைகளை உடைத்து தண்ணீரை உண்டாக்கினார். தூதர்கள் உண்ணும் உணவினால் போஷித்தார். அவரால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, அவர் செய்ய வல்லவர். அப்படி